ஏய் ஜாக், அங்க இன்னொரு சோப் இருக்கா? இல்ல பையா, இங்க சோப் எதுவும் இல்லை. ஓ நீதானா? என்னது? சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? 8 பரோட்டா, 8 2 ஃப்ரை, அப்புறம் கிரேவி. சரியா? டிகே கிரேவி. ஹோட்டல்ல ரைஸ்டர்ல ஏதிக்கோ. சரியா? ரைஸ்டர்ல ஏதிக்கோ. ஓகே பையா. சரி போப்பா. ஓகே பையா, போயிட்டு வரேன். இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள 8 பரோட்டா 1 பிளேட் பீஃப் கறி. ஹலோ 8 பரோட்டா 1 பிளேட் பீஃப் கறி. 8 பரோட்டா 1 பிளேட் பீஃப் கறி. நீ எங்க போய் தொலைஞ்ச? வெளியே போய் பேப்பர் வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் என்னடா? சரியா வேலை பார்க்க மாட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? நீங்க இங்க இருந்தாதானே நான் சொல்லிட்டு போறதுக்கு. சும்மா கடுப்பேத்தாதீங்கண்ணே. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறது இல்லையாண்ணா? இப்ப வெளில போனானே ஒருத்தன், அவன் மட்டும்தான் மரியாதை கொடுக்குறான். நானும் கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனா இப்ப இல்ல. என்ன சொல்ல வர நீ? மரியாதை தான். மரியாதை வேணும்னா முதல்ல நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும், புரிஞ்சுதா? இப்ப அக்கவுண்ட்ஸ்லயும் திருட்டு கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டியா? அதை மறைக்கவும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் நீ என்ன பார்த்து பேசுப்பா. இங்க வேலை பாக்குறவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காசு வாங்க வேலை பார்ப்போம்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு தான் இன்னும் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல, எங்களுக்கும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும்ண்ணே. அடுத்த மாசம் என்னோட பிறந்த நாள் எனக்கு 28 வயசு ஆக போகுது. இந்த வருஷமும் எனக்கு கல்யாணம் வரலாம். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றதுலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்லாம இன்னைக்கு எத்தனை வருஷம் தான் தனியா இருக்கிறது? ஏய் கவலைப்படாதே. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட இல்லாம ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? எனக்கும் சில ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குன்னு. ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம எப்படி இருக்க முடியும்? பாருப்பா, இப்போ பிசினஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. யார் சொன்னது? ஐசக் அவங்க கீழே வேலை பார்க்குற எல்லாருக்கும் வேலை கொடுத்து தான் இருக்காரு. நீங்க வேணா மேனேஜர் கால் பண்ணி வேலையை கேட்டு பாருங்க. பாரு, நீ ஃபோன் பண்ணி கேளு. நான் ஃபோன் பண்ணா நல்லா இருக்காது. நீங்க வேணா அப்படி சொல்லிட்டு இருங்க, நான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்னையும் அது மாதிரி கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, இப்போ என்ன வெறுப்பேத்தாத, நான் ட்ரை பண்றேன். சொல்டா, எனக்கு தெரியும்டா. ஆனா உனக்கு ஒரு வேலை இருக்கு தெரியுமா? இல்ல சார், ஏதாவது சின்ன வேலையா இருந்தா கூட கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி. அட கடவுளே, முதல்ல பாஸ்க்கு உனக்கு வேலை கொடுக்கறதுக்கே இஷ்டம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வேற ஒரு கால் வருது, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ. இவன் திரும்ப கால் பண்ண போறதில்ல. ஏன் அவர்கிட்ட காசு கேட்காம விட்டீங்க? என்னடா பேசுற நீ? இன்னொரு விஷயம், அந்த கேஷ் கொஞ்சம் கொடுத்தீங்களா? எனக்கு கேட்டுச்சு. இந்த டீல் மொத்தம் 4 கோடி. அது முடிஞ்சிருச்சுன்னா 2%. ஓகே? ஆமா, 4 கோடியில 2% நான் எவ்வளோ? 4 கோடியா? 4 4ல 8 8 6 8 லட்சம். என்ன 8 லட்சம் ரூபாண்ணே? ஆமாண்ணே. சரி, டாக்டர் ஜேக்கப் மேல 25 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு கண்ணு வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாண்ணே. சரி வேணாம், விட்டுரு. நீ கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப கவலையா இருக்க. நான் இன்னொருத்தர்கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்றேன். அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும்ல. அண்ணா என்னண்ணே, நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். ஒவ்வொரு வாட்டி அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனை வரும்போது நான் தானே உங்களை காப்பாத்தி விட்டுருக்கேன். என்னண்ணே, என்ன உன் பார்ட்னரா சேர்த்துக்கோண்ணே. எல்லாமே முன்னாடி மாதிரியே இருக்கலாம், ஆனா நான் முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இல்ல. சரி, நீ ஒன்று பண்ணு. நீ வெளில போய் எனக்கு ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வா. இப்போடா. நீ என்ன மாதிரி கணக்கு பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே புரியலப்பா. வரவும் செலவும் மேட்சே ஆக மாட்டேங்குது. என்ன பார்த்தா காமெடியா இருக்கா உனக்கு? உங்ககிட்ட இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆடிட்டரா இருந்தா இதை 5 நிமிஷத்துலயே முடிச்சிருப்பாரு. நீங்க 1/2 மணி நேரமா வேலை பாக்குறீங்க, இன்னும் முடியவே இல்லை.
இதுல என்ன இருக்கு பாக்குறதுக்கு? வரவு செலவு அவ்வளவுதான். வேலை முடிஞ்சோடனே பணத்தை வாங்கிட்டு அவங்க கிளம்பிட போறாங்க. நீங்க என்னடான்னா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ உன் அக்கௌண்டன்ட் கூப்பிடும் முதல்ல. அவரெல்லாம் இல்லைங்க சார். அண்ணா அண்ணா என்னப்பா? அவன் தான் உன் அக்கௌண்டன்ட்டா? யாருண்ணே இவரு? உனக்கு அதெல்லாம் எதுக்கு? நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணா அந்த டாக்டர் இங்க எஸ்கேப் போயிட்டாரு. 2 நாளா அவங்க வீட்டுல இருக்கவங்களும் ஆளை காணுமாண்ணே. போலீஸும் அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேண்ணே. என் கல்யாண வேலையாவது ஆரம்பிச்சிருப்பேன். இங்க பாருங்க, இத முடிக்காம யாரும் இங்க இருந்து போக முடியாது. நீங்க உன் அக்கௌண்டன்ட்டையும் கூப்பிட மாட்டேன்றீங்க. என்ன ஏய், மாதிரி நிறுத்துடா. ஆளோ? எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ உன் அக்கவுண்ட்ஸும் இந்த பாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இதுல இருக்கிற எல்லா மிஸ்டேக்கையும் நீ சரி பண்ணி இருக்கணும். புரிஞ்சுதா? ஒழுங்கா வேலையை பாரு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்ப பார்த்த. ஏய் சொல்ல வண்டி எடுறா. ஏய், இங்க பாரு, காதருக்கு ஃபோன் பண்ணி வண்டி நம்பரை சொல்லு. அதை அப்படியே தேடணும்னு சொல்லு. ஓகே. ஹலோ ஆண்டி ப்ரோ, என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. அந்த 80 ரூபா ஆஃபர் இருக்குல்ல, ஃபுல் டாக் டைம். ஓகே. ஹலோ ஹலோ. அடச்சே, இன்னையோட இந்த ஆஃபர் வர முடியுதுண்ணே. அது மட்டும் இல்ல, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. கடவுளே, அந்த ஆள் வேற கால் பண்றானே. எதுக்கு தேவையில்லாம இந்த நேரத்துல அமைதியா இருங்கண்ணா, நீங்க பேசுங்க. சொல்லுங்கண்ணா. ஏய் ஹலோ காதர், ஒரு வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சரிண்ணா. நோட் பண்றேன். KL7 J சரிண்ணா. 4702. ஓகேண்ணா. ஒரு கருப்பு கலர் லான்சர். சரிண்ணா. அந்த வண்டி வழியில எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே நிறுத்திடு. உடனே நிறுத்திடுறேன். அப்புறம் இன்னொன்னு, அவன் ஃபர்ஸ்ட் கிராஸ் ரூட்ல கூட வர சான்ஸ் இருக்கு. யா ஓகே. ஓகேண்ணா பிடிச்சிடலாம். நான் எதனா பிரச்சனை? வேலை பாக்குறதுக்கு நல்ல மாடு மேய்ச்சிட்டு போலாம்டா. இவன் சொல்ற வேலையெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைமும் இல்ல, காசும் கிடைக்காது. அவன் ஏற்கனவே எனக்கு எவ்வளவு பணம் தரணும்னு தெரியும்ல. காரணம் தேடணும். 4702 எவனோட காரனே தெரியல. அது எங்கேயோ பார்த்தனே. அண்ணா, அந்த காரை நான் பார்த்துருக்கேண்ணா. அந்த காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட நான் திட்டினேன். செம்ம வண்டினா அது. அப்படியா? ஏய், நமக்கு அந்த கார்லாம் இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல போய் பார்சல் வாங்கி. ஏய், கார் ஓட்டுறியா மாட்டு வண்டி ஓட்டுறியா? ஸ்பீடா போய் தொலைடா. ஏன் கோவப்பட்டுனே இருக்க நீ? என்ன பண்றது, நான் சொன்ன வேலையை அவன் எப்படி செய்ய போறதில்ல. ஏன் என்னாச்சு? ஏற்கனவே நான் அவனுக்கு பணம் தரணும். இது நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்னா அவன் கண்டிப்பா உனக்காக கேட்டிருப்பான். அதானே பிரச்சனையே. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சானா திரும்ப என்கிட்ட பணம் கேட்பான். அது மட்டும் நடந்துருச்சு, உன் ஷேர்ல தான் கொடுப்பேன் சொல்லிட்டேன். ஆமா. என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்க? அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் வேற இருக்குண்ணே. அதெல்லாம் சரிதான். ஐசா கூட மொத்த பிசினஸ் நான் பாத்துக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்லாதனால நீங்க எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணா அப்படிலாம் இல்லண்ணே. இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து பணம் கிடைக்கும், அதனால என் கூட இருக்க. ஆனா நான் இந்த கான்ட்ராக்டை கண்டிப்பா ஏத்துக்க போறேன், என்ன வேணா நடக்கட்டும். ஏன்னா கோவப்பட்டுனே இருக்க? கண்டிப்பா முடிச்சல நம்ம இத. நீ ரொம்ப பேசாத, ஸ்ட்ரைட்டா பார்த்து வண்டி ஓட்டு. பையா, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் இப்போ என்னதான் கேட்டேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணானே. ஆனா இந்த பக்கம் தானே போகணும். நான் சொல்றேன்ல, ஸ்ட்ரைட்டா போடா. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போடா. ஏ அது காதர் வண்டி தானே? வண்டி நிறுத்து. டீல சுகர் கம்மியா இருக்குல்லண்ணா. ஆமாடா. டீல சுகர் கம்மியா இருக்குல்ல. ஓசில குச்சா அப்படிதாண்ணா, யாரும் குஷ்டு குச்சா மாதிரி இருக்குது. அட கடவுளே, இவனுக்கு வேற வேலையே இல்லை போல. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? அங்கதானே போயிட்டு இருக்க. ஓ ஆமாண்ணா பிடிச்சலாண்ணே. சரிப்பா, அவனை பிடிச்ச உடனே எனக்கு கூப்பிடு, நான் அவனை தனியாவே சந்திக்கிறேன். கண்டிப்பாண்ணே, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கூட மூளையே இல்லடா. நம்ம கழட்டி ஒண்ணு நினைச்சா கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றானே. ஆனா உனக்குண்ணே. அண்ணா, இங்கேயே இருக்கீங்க? காதர், உன்னை இந்த லைன்லயே நான் தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ? நல்லா கேட்டுக்கோ, என்கிட்டயே உன் வேலையை காட்டாத. ஏய், அவன்கிட்ட வண்டி பெட்ரோல் காசு வாங்கி. டேய் விடுறா. காசுடா. இந்த நீ வச்சுக்கோ. டேய் தம்பி, என்னடா 10 ரூபாய் வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்டா. தோசைகள் மாதிரி இருக்கிறான். அவன்கிட்ட காசு அண்ணா, அவன் 2000 தானே வச்சிருக்கான். அவனுக்கு எத்தான் நினைச்சிருந்தேன். இப்போ அவன்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கும் சேர்த்து தான். அண்ணா, உங்களை மிதிச்சிட்டு நான் வாழ்க்கையில மேல வர முடியுமாண்ணே? வாய மூடு, வண்டி எடு. ஓகேண்ணே, நான் நினைச்ச மாதிரியே நீ ஒரு மக்குண்ணே. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஏன் அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கோம்? இங்க தான் என் பாட்டி இருக்காங்க, அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன். வாய மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுறா.
பையா போற வழியில ஒரு போலீஸ் செக்கிங் இருக்குன்னு ஆமா நினைக்கிறேன். ஹைவேல போலீஸ் செக்கிங் இருக்க தான் செய்யும். அவன் இந்த பக்கம் தான் போயிருப்பான். ஒருவேளை அவன் பாட்டிக்கு உன்னை பிடிக்கலன்னா நீ அருவியில குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம்ல. சும்மா சந்தேகம்னு கேட்டேண்ணே. எதுக்காக இந்த சின்ன விஷயத்த பெருசாக்கி எப்ப பாரு எங்களை சும்மா சும்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்கண்ணே?